ஆன்மீக சான்றோர்களே, தாய்மார்களே, 850 கோடி என்னுடைய ஆத்மாக்களே, ஒரு பக்தர் என்னிடம் கேட்டார், எல்லா சித்தர்களும் முருகப்பெருமானையும் சிவனையே வணங்குகிறார்களே என்று கேட்டார்கள். சித்தர்கள் எல்லாம் விஞ்ஞானத்துக்கு விஞ்சிய மெய்ஞானத்தை கண்டவர்கள். விஞ்ஞானத்துக்கு விஞ்சிய மெய்ஞானம் என்பது அனிமா, லகிமா, மகிமா. அனிமா, லகிமா, கரிமா, மகிமா, பிராப்தம், பிரகாமியம், பிராப்தம், ஈசத்துவம், சிவத்துவம் என்று பிரித்து அஷ்டமாசித்துகள் விளையாடினார்கள். அதில் முக்கியமானது கூடு விட்டு கூடு பாய்வது. இந்த கூடு விட்டு கூடு பாய்கின்ற வித்தையை கற்றவர்கள் தான் சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்த சிவன் என்கின்ற ஒன்று. சிவன் என்கின்ற போது ஏதோ பாம்பை கழுத்தில் சுற்றி கொண்டு மர உளி தரித்துக் கொண்டு கபால உச்சியில் பாம்பை வைத்துக் கொண்டு கங்காதேவியை வைப்பதாகலாம் ஒரு சிருஷ்டியை செய்து கடவுள் என்று உருவாக்கி விட்டார்கள். சிவன் என்பது ஒரு விஞ்ஞானம். விந்து என்பது ஏற்கனவே சொல்லிக்கிறோம். நீங்கள் வாசி ஓட்டினால்தான் விந்து கபால உச்சிக்கேறும். விந்து கபால உச்சிக்கேறி ஒளி கிடைத்தால்தான் திருநடன கூத்து என்கின்ற ஒரு கூத்து கிடைக்கும். திருநடன கூத்து என்பது காஷ்மீர் கதிர்கள். காஷ்மீர் கதிர்கள் என்கின்ற அணுசக்தி விந்து அணுசக்தியாக மாறுகிறது. விந்து அணுசக்தியாக மாறுகின்ற போது இதையெல்லாம் ஆராய்கின்ற சக்தி மனித உருவிலே சிவனுக்கு வந்தது என்று சொல்கிறார்கள். பேரண்டத்திலே பராசக்தி. பேரண்டத்திலே பராசக்தி என்பது ஒரு பெண்ணை கற்பனை செய்து கொள்கிறார். இல்லை இல்லை, பேரண்ட முழுவதும் இருக்கின்ற அணுக்கதிர்களை எல்லாம் தன்வசம் இழுத்து கொண்டுகிற ஆற்றல் உடைய இயற்கையை போன்று ஒரு பேரண்ட ஒளி. அந்த பேரண்ட ஒளி பராசக்தி இயற்கை. அவளை ஒரு உருவம் படுத்தினார்கள். அந்த உருவத்திடம் சிவன் கேட்கிறார். சிவனை இயற்கை என்கின்ற அணுக்கதிர்களுடைய அசைவுகளால், அணுக்கதிகளுடைய உஷ்ணத்தால் பிறக்கின்ற ஒரு உஷ்ணம் சரீரத்துக்குள்ளே இருப்பதை உணர்ந்த மனிதர்கள் தான் கடவுளர்கள் என்று சொல்லி, இறைவன் என்று சொல்லி, கடவுள் என்றும் இறைவன் என்றும் போதித்து மக்களை தன்வசப்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஆற்றலுடையவர்கள் ராஜாக்களாகவும் பணக்காரர்களாகவும் மதவாதிகளாகவும் வந்தார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது பராசக்தி என்கின்ற மாயை என்கின்ற ஒன்றை கற்பனை செய்து அதற்கு பராசக்தி என்று சொன்னார்கள். அந்த பராசக்தி ஒளியை கண்டால், அந்த ஒளியை கண்டவளுக்கு காமம் ஏற்படுகின்ற போது பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை பிறக்கின்ற போது சிவன். இரண்டாவது ஒரு பிள்ளையை பெற்றாள் விஷ்ணு. மூன்றாவது ஒரு பிள்ளையை பெற்றாள் பிரம்மா. இதெல்லாம் எதற்கு உதாரணம் சொல்கிறார் என்றால், பிறப்பு, பிறத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற மூன்றையும் வைத்து கற்பனை கதாபாத்திரம் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாம் கற்பனை கதாபாத்திரம் தான். அப்படி கற்பனை கதாபாத்திரமான ஒன்றை தன் தாயே சிவனிடம் என்னிடம் சேர்ந்து நான் ஒரு பிள்ளை பெற்க வேண்டும் என்று சொல்கின்ற போது, சேனன், நீ உன்னுடைய உருவகத்தில் என்னை உருவாக்கினாய், ஆகவே நான் உன்னை புணர முடியாது என்று சிவன் சொல்லிவிட்டதால், மற்றொரு பிள்ளையை பெற்றால் விஷ்ணு, அவனும் சேர முடியாது என்று சொல்லிவிட்டதால், அடுத்தது ஒரு பிள்ளையை பெற்றால் அவன் பிரம்மா, என்னிடம் சேரு என்று சொன்னார்கள், சேர முடியவில்லை. அப்பொழுது 3 பேரும் சேர்ந்து இவள் தன்னுடைய ஆகர்ஷண சக்தியால் நம்மை அழித்து விடுவாள். ஆகவே அந்த தாயிடம் ஒரு கண் இருக்கிறது, நெற்றிக்கண் என்கின்ற ஆராய்கின்ற சுய உணர்வுடைய விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாபெரும் ஆற்றல். இன்றைக்கெல்லாம் பிளாக் ஹோல்ஸ் என்றும் பெருமிடா முக்கோணம் என்றும் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு பேரண்ட மலை வெடிப்பு என்றும் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதில் வைரம், வைடூரியம், கோமேதகம் எல்லாம் உருவாகிறது. ஒரு உஷ்ண நிலை அதிகமாகின்ற போது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக உருவாகும். ஒரு உதாரணத்திற்கு பாதரசம் 0 டிகிரி செல்சியஸில் உருகக்கூடியது. அது 50 டிகிரி 30 டிகிரி உஷ்ணத்தில் ஆவியாகிவிடும். அப்படி ஆவியாகாத ஒரு பாதரசத்தை அளவுக்கு மீறிய உஷ்ணத்திலும் ஆவியாமல் செய்வது
திரவ நிலை இருக்கின்ற உலோகம் பாதரசம். அந்த பாதரசத்தை ஆராய்ந்தார்கள். அது சிவனே முழுக்கும் காரணம். பேரண்ட பராசக்தியிடமிருந்து வந்த ஒரு திரவ பொருள் பாதரசமும் கண்டகம். இதை தனியாக எடுத்தால் மீண்டு போகும், குறிக்கொள்ளலாம் சித்தர்கள் என்று. அப்போ அந்த பாதரசத்தை ஆராய்ந்த சித்தர்கள் அந்த பாதரசத்தினுடைய உருகு நிலையை உயர்த்தி கொண்டே போகின்ற போது உடலிலே இருக்கின்ற விந்துதான் உயர்நிலைக்கு வரும் என்று தெரிந்து அந்த விந்தை உயர்நிலைக்கு கொண்டு வந்து ஒளியானதை கண்டார்கள். அந்த ஒளியை யார் கண்டார்களோ அந்த ஒளியை காணுவதற்காக அந்த பராசக்தியை ஒரு உருவமாக படித்து அதை எரித்துவிட்டு அந்த எரித்து விட்ட சாம்பலை எடுத்து பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் உயிர் கொடுத்து சரஸ்வதி லட்சுமி நாராயணி என்ற 3 பெண் உருவங்களை வைத்துக் கொண்டு ஆண் பெண் என்றார்கள். இதெல்லாம் பிரிக்வன்சி ஒளி அதிர்வு கலைகள், புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் என்றெல்லாம் பிரிக்கின்ற நியூட்ரான் எலக்ட்ரான் எல்லாம் பிரிக்கின்ற போது நமசிவாயம் என்ற பூமி நீர் அக்னி வாயு என்ற ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களையும் கண்டுபிடித்து அதனால்தான் நியூட்ரான் எலக்ட்ரான் உருமாற்றத்தை கண்டுபிடிக்கும் என்று சிவன் அறிந்தான். அறிந்ததை பராசக்தி என்கின்ற இயற்கை அவர் ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி கதை கட்டி விட்டார்கள். ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் வேதங்கள் 4 மெய்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய் என்று ஒரு சித்தர் பாடுகிறார். நமசிவாயத்தை ஆராய்ந்தால் பாதரசத்தையும் கந்தகத்தையும் ஆராய்ந்தால் உடல் கூறு தத்துவம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்வதற்காக சிவன் சக்தியிடம் சொல்ல, சக்தி முருகனிடம் சொல்ல, முருக பெருமான் அகசீஸ்வரனுக்கு சொல்ல, அகசீஸ்வரன் இன்ன பிற சித்தர்களுக்கு சொன்னார்கள் என்றுதான் கதையை உருவாக்கினார்கள். கதையை உருவாக்கினார்கள் என்பது கதையை பிடிச்சுவது கதை கட்டுவதை விட உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக வாசி ஓட்டுங்கள். 21,600 சுவாசத்தையும் உங்களுள் அடக்க முடியுமா என்றால் முடியும். 72,000 நாடி நரம்புகளும் உங்களுள் இருக்கின்ற நாடி நரம்புகளையும் சரீரம் முழுதும் ஆராய முடியுமா? 72,000 நாடி நரம்புகள் மூலம் கம்பியினுடைய தந்தியின் மூலம் உடல் உறுப்புகளுக்கு தகவலை பரிமாற்றம் செய்கின்ற போது உடல் உறுப்புகளுக்கு தகவல் பரிமாற்றம் செய்கின்ற போது ஏன் பேரண்டத்தில் இருக்கின்ற ஒரு பிரிக்வன்சி ஒளி அதிர்வுகள் மூலம் பாதரச கண்டகத்தின் மூலமும் ஸ்ரீ சக்கரத்தின் மூலமும் ஏன் நாம் அனைத்து மக்களுக்கு அனுப்பக்கூடாது என்பதை சித்தர்கள் ஆராய்ந்தார்கள். அப்படி சித்தர்கள் ஆராய்கின்ற போது ரசவாதம், பாதரசத்தை தங்கமாக்குவது, மருந்தாக்குவது, சித்தம் பிளஸ் வைத்தியம், சித்த வைத்தியம், மனம் எண்ணம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்ற மூலிகைகளை ஆராய்ந்து மூலிகையில் இருக்கின்ற ரசங்களை ஆராய்ந்து அது உடலுக்கு எப்படி பக்குவப்படுத்துகிறது என்பதை, மனதிற்கு எப்படி நோயை நீக்குகிறது என்பதை, மனமே நோய்க்கு காரணம். அவை மனம் எண்ணம் மற்றவர்களாக சித்தர்கள் வந்தார்கள். அந்த சித்தம் சித்த வைத்தியம், சித்தர்களால் போதிக்கப்பட்ட சித்த வைத்தியம். ஜோதிடம் என்பது வான்கோள் இயல்கள் இருக்கின்ற சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது, சனி, சுக்கிரன், புதன், வியாழன் என்கின்ற கிரகங்களில் இருந்தெல்லாம் கதிர்வீச்சுகள் வருகிறது. இயற்கையாகவே ஒரு கதிர்வீச்சுகள் வருது. அந்த கதிர்வீச்சுகள் இந்த பிண்டத்தில் இருக்கின்ற குழந்தையையும் இந்த பிண்டத்தில் பிறந்த ஒரு குழந்தையையும் எப்படி வளர்த்துகிறது, அதற்கும் என்ன என்பதை ஆராய்ந்தார்கள். அதற்கு காலம் என்று நிர்ணயம் வைத்து ஜோதிடம் என்று வைத்தார்கள். அப்போ ரசவாதம், சித்த வைத்தியம், ஜோதிடம். மா ரீகம், சரீரத்திற்குள்ளேயே மா பெருது. இந்த ரீகம், இந்த சரீரம் ஒரு பிரிக்வன்சியின் மூலம் இயங்குகிறது. இந்த சரீரத்தை நாமளே இயக்க வேண்டும். அப்பொழுது சரீரத்தை நாமளே இயக்க வேண்டும் என்றால் இந்த சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று ஆராய வேண்டும். இந்த சரீரம் ஆராய்வதற்கு காரணமாக இருக்கின்ற சுவாசம், மனம். சுவாசமும் மனமும் உருவாகின்ற போது சுவாசத்தை அடக்கினால் மனம் அடங்குகிறது. மனம் அடங்கினால் உள்ளே இருக்கின்ற மூளையில் இருக்கின்ற பீனல் சுரப்பி ஒரு அமிர்தத்தை தருகிறது. பிறப்புறுப்பிலிருந்து ஏறுகின்ற அமிர்தம் பீனல் கிளாண்டில் செல்கின்ற போது 72,000 நாடி நரம்புகளுக்கும் அந்த ரசம் அமிர்தமாக மாறுகிறது. விந்துதான் பாதரசம். அந்த சிவவிந்து பாதரசம், நம் விந்து அமிர்தமாகிறது. அந்த அமிர்தத்தை எவன் சொப்பி சாப்பிடுகிறானோ அவனுக்கு தான் அனிமா, லஹிமா, கரிமா, மகிமா, பிராப்தம், பிரகாமியம், ஈசத்துவம், சிவத்துவம் என்ற 8 சித்துகள் கிடைக்கிறது.
அந்த 8 சித்துகள் கிடைத்தவனை வாசி ஓட்டி அனுபவித்தவர்கள் தான் இயேசு. எல்லாம் பிச்சை எடுத்தவர்கள். இடம் ஆயிரக்கணக்கான பேர்கள் போனில் கேட்கிறார்கள், நான் வாசி ஓட்ட வரட்டுமா என்று. ஊழ்வினை இருந்தால் தான் வாசி ஓட்ட முடியும். ஒரு நாளில் 2 நாளில் வாசி ஓட்டிக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் தவறாக நினைக்காதீங்க. உங்களையே திருத்திக் கொள்ளுங்கள். 36 வருஷம் வாசி ஓட்டினால்தான் உன்னுள் இருக்கின்ற உன் ஆத்மாவையும் உன் அமுதத்தையும் உணர முடியும். ரசவாதம், சித்த வைத்தியம், ஜோதிடம், மாந்திரிகம் 4 கலையும் கற்றுக்கொள்ள முடியும். 4 கலையும் கற்ற பிறகு எல்லாம் அஷ்டமா சித்துகள் விளையாடினாலும் அதற்கு மேல் இயற்கை என்ற பேரென்ற ஒளி உன்னை கட்டுப்படுத்தும். ஆகவே விதி என்கின்ற ஒன்றை நிர்ணயம் செய்தார்கள். ஆண் பெண் சுரோனித நீரில் வந்துகின்ற உடம்பு எந்த உடம்பாக இருந்தாலும், பெண் யோனியில் பிறந்த எந்த உடம்பாக இருந்தாலும், எத்தனை யுகம் வாழ்ந்தாலும் ஒரு யுகத்தில் அழிந்தே தீர வேண்டும் என்பதற்காகத்தான் ராமாயணம் மகாபாரதத்தில் கதை கட்டினார்கள். கதை பாரதம் என்றாலும், ராமாயணம் என்றாலும், காவியம் என்றாலும், இதிகாசம் என்றாலும், உதாரணத்திற்கு நான் ஒரு சின்ன பிள்ளை, என்னை மன்னித்திட வேண்டும். அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பட்டு, 8 தொகை, கடித்தொகை, நன்னூல், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, கருட புராணம், 18 புராணங்கள், ஆயக்கலை 64, 96 தத்துவம், 4 வேதம், 6 சாஸ்திரம், திருக்குறள், மனோன்மணியம், உலகத்தின் நெஞ்சிக்கின் நீதி, நான் ஏன் பிறந்தேன், நான் சாமானியன் வரலாறு, சத்திய சோதனை, கண்ணதாசன் எழுதிய வனவாசம் எல்லாம் படித்து அறிந்து கொள்ளுகின்றதை விட 2 மூக்கிலும் இடகலை பிங்களை சுழிமுனையில் சுவாசம் உன்னுள்ளே ஒடுங்குகிறது என்பதை அறிந்து கொள்ள கொப்புளிலிருந்து ஒரு சுவாசம் கபால உச்சிக்கு ஏறுகிறது. அந்த கொப்புளில் இருக்கின்ற சுவாசம் கபால உச்சி உண்ணாக்கில் ஏறுகின்ற போது உண்ணாக்கில் இருந்து அந்த பீனியல் கிளாண்ட் என்கின்ற ஒன்றை போய் விந்து தொடுகின்ற போது அந்த பீனியல் கிளாண்டில் இருந்து சுரக்கின்ற ஒரு அமிர்தம் 7 பிறை கொண்ட 7 நிறங்கள் கொண்ட மூளையினுடைய செல்களை தாக்கி மூளையினுடைய செல்களை பலப்படுத்தி அங்கிருந்து அமிர்தமாக உண்ணாக்கில் மேல் அன்னத்தில் வருகிறது. அந்த வருகிற அன்னத்தை எவன் ஒருவன் 24 வருஷம் சப்பி சாப்பிடுகிறானோ அவனுக்கு சுழிமுனை என்கின்ற நெற்றி போட்டில் ஒளி கிடைக்கும். அந்த ஒளி கிடைத்தால் அண்டத்தில் நடப்பதையெல்லாம் உட்கார்ந்த இடத்திலே டிவி பார்ப்பது போன்று, இன்ஸ்டாகிராமில் பார்ப்பது போன்று, வாட்ஸ்அப்பில் பார்ப்பது போன்று, யூடியூபில் பார்ப்பது போன்று பார்க்கலாம். அப்படி ஒருவன் வருகிறான், வந்துவிட்டான். வந்தாலும் அவர்களுக்கு இந்த சரீரம் என்றைக்கு இருந்தாலும் விதியின்படி அழிந்தே தீரும் என்ற பயத்தில் இல்லை. அவர்கள் சரீரத்தை விட்டு வெளியாக ஜோதியாக மாறிவிடுகிறார்கள். ஜோதியாக மாறிவிட்டால் உடல் தான் அழியும், மண்ணால், நெருப்பால். ஆனால் ஆத்மா அழிவற்றது என்று தெரிஞ்சு ஆத்மாவை அறிந்தவர்கள் எல்லாம் சித்தர்கள். அதை அறிந்தவன் தான் பராசக்தி. பராசக்தியினுடைய மகனான சிவன், சிவன் சக்தி சிவசக்தி, முருகபெருமான் அகஸ்தீஸ்வரர், அகம் கண்ட ஈஸ்வரர் அகஸ்தீஸ்வரன். அந்த ஒளியினுடைய பெருமையும் அந்த பாதரசம், ஜோதிடம், மாந்திரிகம், ரசவாத பெருமையும் உலகறிய செய்ய வேண்டும், உலக மக்களுக்கு அறிவு புகட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஜோதிடம், மாந்திரிகம், ரசவாதம், சித்த வைத்தியம், வாசி கலை, குண்டலினி, ராஜயோகம், பரியங்கா யோகம் என்னெல்லாம் போதித்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டார்கள். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு மல்லாக்கட்டை, ஒரு கப்பலண்டி, ஒரு சென்னையில் வருகின்ற போது எத்தனை 7 பெயர்கள் வருகின்ற போது இறைவன் என்கின்ற ஒளி, அந்த ஒளி தான் இயேசு, முகமது நபி, குருநானக், புத்தர், நாராயணன் எல்லாருமே ஒளியினுடைய பெருமையை தான் போதித்தார்கள். அந்த ஒளியை தான் இறைவன், பரம்பொருள், கடவுள் அனைத்து உயிர்களுக்குள்ளும் ஊடுருவும், அனைத்து உருவங்களையும் உட்கார்ந்த இடத்தில் இயக்கலாம் என்கின்ற போது கடவுளை கற்பித்தார்கள். அப்படி கற்பிக்கின்ற போது அனைவரையும் முட்டாளாக்க வேண்டாம். உன்னுள்ளே ஒளி இருக்கிறது, உன்னுள்ளே சுவாசம் இருக்கிறது. இந்த சுவாசத்தை, மனதை, எண்ணத்தை ஆட்சி படைக்கின்ற ஒரு கலையை தெரிந்தால் எளிமையாக வாழுவார்கள், பிச்சை எடுப்பார்கள், கோவணமின்றி வாழுவார்கள். மனித சரீரம் என்பது ஒரு
சட்டை போன்று இந்த சட்டையை கழட்டிவிட்டு ஆத்மா வெளியேறும் என்று நினைப்பார்கள். ஆகவே அசிங்கம், அருவருப்பு, புகழ், இகழ் இதையெல்லாம் கடந்தவர்கள் தான் ஆத்ம ஞானிகள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், முனீஸ்வரர்கள், கடவுளர்கள், மத போதகர்கள் என்று போதித்துக் கொண்டார்கள். ஆனால் சுய அறிவு ஒருவன் பெற வேண்டும். அந்த சுய அறிவு பெறுவதற்கு வாசியை ஓட்ட வேண்டும். கீழ் நோக்குகின்ற விந்துவை மேல் நோக்கி ஏற்றி அந்த விந்துதான் தங்கமாக மாறுகிறது என்பதை உணர்ந்து அந்த தங்கம் தான் ஆத்மா ஒளியாக மாறுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உலகம் முழுதும் இந்த கருத்து பரவ போகிறது. அனைவரும் வெவ்வேறு விதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கின்ற கருத்தை தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். அவரவர்களுக்கு தெரிந்தபடி அவர்கள் பேசுகிறார்கள். அதனால் யாரையும் குறை சொல்லுவதற்கில்லை. நான் என்கின்ற ஆணவம் இருக்கும் வரை, சரீரம் இருக்கும் வரை நான் என்ற ஆணவம் வரும். அப்போ சரீரத்தை உயிரோடு இருக்கும் போதே சாகடிக்க வேண்டும். அதுதான் ஜீவ சமாதி. ஜீவன் வேறு, சமாதி வேறு. உடல் பக்குவப்படுத்தி வைக்கின்ற சமாதி. ஜீவன் என்பது சரீரத்தை விட்டு வெளியேறுகின்ற ஆத்மா. அதனால்தான் ஜீவ சமாதிக்கு மக்கள் செல்லுவதும், ஓலைச்சுவடுகளை பார்ப்பதும், பழங்காலத்து கல் குகையில் எழுதுவதும், நிலத்துக்கடியில் இருப்பதை எல்லாம் ஆராய்கின்ற ஆற்றல் எல்லாம் இறைவன், பரம்பொருள், ஒளி ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஆத்மாவாக இயக்குகிறான் என்பதே இதனுடைய கருத்து, நோக்கம். ஆகவே சிவன், ஒளி, முருகன், அகசீஸ்வரன் அனைவருக்கும் காரணமாக இருந்த ஒளி, அந்த ஒளியை வணங்கி அது அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் அதை பரிபூரணமே பரிபூரணமே என்று சொன்னார்கள். ஆதி மூலமே ஆதி மூலமே என்றார்கள். நாதவிந்து கலாதி நமோ நமோ, தீபஜோதி நமோ நமோ என்று அவர்கள் வாயில் அவர்களுக்கு தோன்றியதை சொல்லிவிட்டார்கள். அனைத்துக்கும் காரணமாக இருப்பது வாசி, மனம், சுவாசம். வாசி, மனம், சுவாசம் அடங்கினால் ஜீவ சமாதி நிலைக்கு சென்றால் கபால உச்சிக்கு 12 அங்குலத்திற்கு மேலே ஒரு ஒளி வெள்ளையாக கட்டப்பிறகு ஒளி தெரிகிறது. அந்த ஒளியை யாரை நினைக்கிறீர்களோ அவர்கள் சரீரத்துக்குள் புகும். அதுதான் பிரகாமியம். கூடு விட்டு கூடு பாய்கின்ற வித்தையை அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் வாசி ஓட்டினால் வரும். அறிவோம் நம சிவாய அகசீஸ்வராய வித்மகே காளஹஸ்தாய தீமகி தன்னோ சர்வ பிரயோஜாத். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.